இந்தியாவில் அடுத்தடுத்து ஏற்பட்டு வரும் தீ விபத்துகள் தொடர்பான விவரங்களுடன் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இப்ப வரைக்குமே தோராயமா எந்தெந்த இடங்களில் இந்த தீ விபத்துகள் நடைபெற்றிருக்கின்றன, மேலும் இந்த தீ விபத்தை தடுப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? வணக்கம். மார்ச் மாதம் துவங்கியதிலிருந்தே நாடு முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இன்னும் 3 அல்லது 4 மாதங்களுக்கு நிச்சயமாக கோடை வெயிலின் தாக்கம் என்பது இன்னும் கடுமையாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டு முழுவதும் தீ விபத்து சம்பவங்கள் நாட்டின் எல்லா இடங்களிலும் நடைபெறுவது வாடிக்கை என்றாலும் கூட அண்மை காலங்களாக இந்த தீ விபத்து சம்பவங்கள் அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு கூட நாம் எடுத்துக்கொண்டால் தலைநகர் டெல்லியில் ஜண்டேவாலன் பகுதியில் ஒரு வணிக வளாகத்தில் ஒரு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. குஜராத்தில் பனஸ்கந்தா மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு 15 பேர் பலியாகி இருக்கின்றனர். இது தவிர நொய்டாவில் கூட சில தீ விபத்து ஏற்பட்டது. 2 நாட்களுக்கு முன்பு ஹரியானா மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் கூட 100 குடிசைகள் எரிந்து சேதமடைந்திருக்கிறது. நேற்று கூட பீகார், குஜராத், நொய்டா உள்ளிட்ட இடங்களில் ரசாயன தொழிற்சாலை, வணிக வளாகம், தொழிற்சாலை உள்ளிட்ட பல இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டு பல சேதங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற சூழ்நிலைகளில் தீ தடுப்பு மேலாண்மை, தீயை அணைத்தல், தீ பாதுகாப்பு வழிமுறைகளை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் சில மாதங்களில் தீ விபத்துகள் இன்னும் வெயில் அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த தீ விபத்து சம்பவங்கள் அதிகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் தீ விபத்து தடுப்பு மற்றும் மேலாண்மையை எல்லா இடங்களிலும் கடைபிடிப்பதும், பயிற்சி மேற்கொள்வதும், தெரிந்து கொள்வதும் அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே செய்ய வேண்டிய முதல் விஷயமாக 101 என்ற எண்ணில் அழைத்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது தவிர தீயணைப்பு துறையினர் வருவதற்கு வரை காத்திருக்காமல் உடனடியாக அருகில் கிடைக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், தண்ணீர் போன்றவற்றை கொண்டு தீ மற்ற இடங்களில் பரவாமல் கட்டுப்படுத்தி அணைப்பதற்கான பணிகளில் நம்ம ஈடுபட வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடும் போது நம்மை தற்காத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் மருத்துவமனையாக இருக்கட்டும், கட்டிடமாக இருக்கட்டும், பள்ளி, அலுவலகம் உள்ளிட்ட எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, அங்கு தீ அலாரம் முறையாக பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது முறையாக செயல்படுகிறதா, பராமரிக்கப்படுகிறதா என்பதெல்லாம் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் தீ விபத்து ஏற்படுகின்ற போது சக ஊழியர்களுக்கோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கோ தீ அலாரத்தை எழுப்பி எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு அவசியமாக இருக்கிறது. பல நேரங்களில் இந்த தீ விபத்துக்கு ஷார்ட் சர்க்யூட் மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. அதாவது கட்டிடத்திற்கு உள்ளே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய வயரிங்கில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு ஷார்ட் சர்க்யூட்டிங் ஏற்பட்டு தீ விபத்து என்பது ஏற்படும். இது போன்ற சூழலில் அந்த மின் வயரிங்களை அடிக்கடி சரிபார்த்து அதில் ஏதேனும் பழுது ஏற்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் கண்டறிந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவற்றை மாற்றுவது இந்த தீ விபத்துகளை தடுப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உயிர் சேதம் ஏற்படாமல் தடுப்பது, பாதுகாப்பது தான் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்பது நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உடைமை சேதமடைந்து விட்டால் எப்போது வேண்டுமானால் நம்ம அதனை திரும்ப மீட்டுக்கொள்ள முடியுமானால் உயிர் சேதம் ஏற்பட்டால் அதனை மீட்பது என்பது மிக சவாலான ஒன்றாக இருக்கும். எனவே உடனடியாக கட்டிடத்திலிருந்து குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், முதியோர் உள்ளிட்டவற்றை வெளியேற்றக்கூடிய பணியை செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதே போல கோடை காலம் இன்னும் வர நாட்கள் அதிகரிக்கும் என்பதால் மின் சாதனங்களுடைய பயன்பாடு, குளிர் சாதனங்களுடைய பயன்பாடு மிக அதிகமாக இருக்கும். குறிப்பாக ஏசி, குளிர்சாதன பெட்டி போன்றவற்றினுடைய பயன்பாடு மிக அதிகமாக இருக்கும். இது போன்ற சூழலில் நீண்ட நேரம் அவற்றை பயன்படுத்துவதால் அது அதிகம் சூடாகி கம்ப்ரஸர் வெடித்து தீ விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது போன்ற சூழலில் மின் சாதனங்களுக்கு சிறிய இடைவெளி விட்டு நீண்ட நேரம் பயன்படுத்தாமல் அதனை அணைத்து வைத்துவிட்டு பயன்படுத்துவதும், அதனை குளிர செய்துவிட்டு பயன்படுத்துவதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இது தவிர தீ விபத்து ஏற்படும் போது அந்த கட்டிடத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழிகளில் எந்த விதமான தடையும் இல்லாமல் அது சுமூகமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டியதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.